இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் பேரண்ட்ஸா அல்லது 12th முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 12th சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு நிறைய பேர் வந்து நீட் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் வந்து போட்டிருப்பீங்க. ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நீட் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் ஸ்கோர் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு டாக்டர் ரிலேட்டடாக ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ படிப்பு, ஸோ இந்த கால்நடை மருத்துவ படிப்பு அதாவது வெட்னரி டாக்டர்ஸ் படிக்கிறதுக்கு 2 விதமான பாத் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதி அந்த நீட் மார்க் ஸ்கோரை வச்சும் ஆல் இந்தியா லெவலில் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். இல்லை சார், நான் நீட் எக்ஸாம் எழுதலை, ஆனால் நான் சயின்ஸ் குரூப் ஃபஸ்ட் ஆர் செகண்ட் குரூப் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து வெட்னரி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் 12th மார்க் இருந்தால் மட்டுமே 12th தனுவஸ் அதாவது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்துக்கு கீழே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அதாவது நமக்கு கால்நடை மருத்துவ படிப்பு அதே மாதிரியா கால்நடை மருத்துவ படிப்புலேயே வந்து பிடெக் கோர்சஸில் 3 விதமான கோர்சஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னையிலேருந்து நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இந்த அப்ளிகேஷனை வந்து அதாவது 20/6 அடுத்த மாதம், அதாவது 26/5 இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 20/6/2025 அன்னைக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரியா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட் வந்து நமக்கு எதில் அப்ளை பண்ணணும்னா தனுவஸ்ன்னு போடுங்க, TANUVAS.ac.in. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் வரும். ஸோ அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் அந்த அப்ளிகேஷன் பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்ன விதமான கோட்டாஸ் இருக்குது அப்படின்றத ஒரு பேசிக்காக நான் சொல்லிடுறேன். அதாவது மொத்தம் வந்து பட்டய படிப்பு, அதாவது நீங்கள் வந்து வெட்னரிக்கு படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கால்நடை மருத்துவ படிப்பு, கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, அதாவது பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்னு சொல்லுவாங்க. இந்த கோர்சஸுடைய டியூரேஷன் 5.5 years, அதாவது 4.5 வருஷம் நீங்கள் வந்து உங்களுடைய சப்ஜெக்டும் 1 வருஷ காலம் இன்டர்ன்ஷிப், அதாவது உள்ளிருப்பு பயிற்சின்னு சொல்லுவாங்க, இன்டர்ன்ஷிப். ஸோ இது வந்து நீங்கள் படிக்கணும். மொத்தம் சீட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் பிவிஎஸ்சி அதாவது கால்நடை மருத்துவ படிப்புக்கு 660 சீட்ஸ் இருக்குது. இதில் வந்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் 120 சீட்ஸ், நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் 100 சீட்ஸ், திருநெல்வேலி மாவட்டம் கால்நடை மருத்துவ படிப்பு அதாவது ஆராய்ச்சி நிலைய மருத்துவக் கல்லூரியில் 100 இடங்களும், தஞ்சாவூர் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் 100 இடங்களும், சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவக் கல்லூரியில் 80+ அதாவது சீட்டும், தேனி வீரமணியில் இருக்கக்கூடிய அந்த கால்நடை மருத்துவ 80+ இருக்குது. அதே மாதிரியே உடுமலைப்பேட்டை மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 660 சீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 660 சீட்ஸில் வந்து நமக்கு இதில் வந்து ஆல் இந்தியா கோட்டாலையும் 15% சீட்டு போகும். அதாவது பிவிஎஸ்சியில் 15% சீட்ஸ் வந்து ஆல் இந்தியா லெவலில் போகும். அந்த ஆல் இந்தியாவில் வந்து நம்ம போக முடியுமான்னு கேட்டால் நீங்கள் நீட் எழுதி நீட் மார்க் இருந்தால் அதையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 12th மார்க் இருக்கிறவங்க தமிழ்நாடு ஸ்டேட்குள்ளே போய்க்கலாம். என்கிட்ட நீட் மார்க் இருக்குன்னா நீங்கள் ஆல் இந்தியாலேயும் போகலாம். நீங்கள் எம்பிபிஎஸ் வேணாம், இல்லை சப்போஸ் மார்க் கம்மியானாலும் நீங்கள் ஆல் இந்தியா லெவலில் போகலாம். ஸோ நம்ம ஆல் இந்தியா பற்றியும் நம்ம சேனலில் பார்ப்போம். அதை பற்றி நான் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பிடெக்கில் 3 கோர்சஸ் இருக்குங்க. ஒன்று வந்து உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, அதாவது பிடெக்கில் ஃபுட் டெக்னாலஜி 4 ஆண்டுகள், கோழியின தொழில்நுட்ப பட்டய படிப்பு அதாவது பிடெக் பொலிட்டரி டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியா பால்வள தொழில்நுட்ப படிப்பில் டைரி டெக்னாலஜி. ஸோ இது 4 வருஷம். ஃபுட் டெக்னாலஜி பொலிட்டரிக்கு 40 சீட்டு, அதாவது ஃபுட் டெக்னாலஜி சென்னையிலையும் ஒசூர் மாவட்டத்தில் நமக்கு கோழியின அதாவது பொலிட்டரி சயின்ஸ் இருக்குது. அதே மாதிரி சென்னையில் வந்து நமக்கு டைரி டெக்னாலஜி வந்து 20 சீட்ஸ் தான் இருக்குது. கீழே அதை தெளிவாக சொல்லியிருப்பாங்க. பிவிஎஸ்சி 15% வந்து இந்த மொத்தம் 660 சீட்டில் 15% சீட்டை வந்து ஆல் இந்தியா கொடுத்துருவாங்க. பிடெக் ஃபுட் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா அதுவும் டைரி டெக்னாலஜியும் வந்து நமக்கு ஆல் இந்தியா லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்ரிக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஐசிஏஆர்னு அதாவது ஐகேர்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்கு நமக்கு 15% இந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜியும் டைரி டெக்னாலஜி சீட்ஸை வந்து அங்கே கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரி பண்ணிக்கிற வேணால், என்கிட்ட 12th மார்க் தான் சார் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக தமிழ்நாடு ஸ்டேட் டொமிசைலாக இருந்தால் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் அதர் இப்போ ஜென்ரலாக சொல்லிட்டீங்க சார், இப்போ என்ஆர்ஐ கோட்டா, ஓசிஐ
ஃபாரின் கேண்டிடேட்டுக்கும் கோட்டாஸ் இருக்குது, அதை பற்றி நான் சொல்லிடுறேன். கீழே வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அயல் நாடு வாழ் இந்தியர், அதாவது என்ஆர்ஐஸ், வார்ட் ஆஃப் என்ஆர்ஐஸ், அதுக்கப்புறம் வந்து என்ஆர்ஐ ஸ்பான்சர், ஃபாரின் நேஷ்னல், இந்த கேண்டிடேட்ஸ்க்கும் நமக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கான அந்த கோட்டாஸும் இருக்குது. நீங்களும் அப்ளிகேஷன் போடலாம். ஓகேவா? ஸோ அதை பற்றின தகவல்னால் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நான் சொல்கிறேன். நீங்கள் வெப்சைட் tanuvas.ac. என்ற வெப்சைட் மூலயமா போய் உங்களுடைய அட்மிஷன்ஸை வந்து நீங்கள் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு அப்ளிகேஷன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் போடணும் அப்படின்றத நம்ம வீடியோ பதிவில் சொல்லுவோம். ஸோ பொறுமையாக அப்ளிகேஷன் போடுங்க, யாரும் எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் வந்து நீங்கள் அடுத்தடுத்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ கடைசி டேட் வந்து 20/6/2025 5 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை கண்டிப்பாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம், டெலகிராம், வாட்ஸ்அப் குரூப்பும் தனியாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.